ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடீஸ் லவுஞ்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் காசி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காசி ஹல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருந்து அப்படியே ஊறட்டும். இப்போ இதை லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட ஹல்வாக்கு இன்னும் நல்லா கலர் வரும். இப்போ இது ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்துடலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் நெய் உருக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை நல்லா பலூன் மாதிரி வீங்கி வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் 3 கப் துருவி வச்ச வெள்ளை பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில் இருக்க தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் இதை துருவும் போது இதோட தோலும் விதையும் சுத்தமாக எடுத்துட்டேன். வெறும் இந்த ஃப்ளெஷ் மட்டும் தான் நான் கிரேட் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே சின்ன கிரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க கிரேட் பண்ணுறதுக்கு. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த ஹல்வா உடுப்பி கிருஷ்ணா டெம்பிளில் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி இது. அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 கப் பூசணிக்காய்க்கு 3/4 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குங்குமப்பூவை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்தனால நேச்சுரலாகவே இந்த ஹல்வாக்கு கலர் வந்துடும். இப்போ இதை மறுபடியும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2லேருந்து 3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேனோட சேர்ந்து சுற்றுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காசி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காசி ஹல்வா ரெசிபி வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் நீங்களே பார்த்தீங்கல்ல. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.